கொடுக்கிற காலத்திலேயே மனைவி இடத்தில் அன்பை கொடுத்து விடுங்கள். எதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருங்க. ஒரு கவிதை சொல்ல நினைக்கிறீங்களா, அதை மனைவி இடத்துல அள்ளி கொடுத்துருங்க. ஒரு நல்லதை சொல்ல நினைக்கிறீங்களா, அதை எடுத்து சொல்லிருங்க. நீ ரொம்ப அழகா இருக்கிறம்மா சொல்ல நினைக்கிறீங்களா, மனசுக்குள்ள வச்சுக்கிறாதீங்க, அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி மனைவி அல்லது உங்களுக்கு முன்னால் கணவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இதையெல்லாம் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று நினைக்கிற அந்த தருணம் யாருடைய ஆறுதலும் உங்களிடத்தில் செல்லுபடியற்றதாகிவிடும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அடிக்கடி நினைத்துக் கொள்ளுங்கள். கணவனை இழந்த பெண்களை பற்றி மட்டும்தான் பல நேரங்களில் பார்ப்போம். விடோஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, விடோஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க, விடோஸ் எப்படின்னு. ஆனா என்ன கேட்டா மிகப்பெரிய கொடுமைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா, கணவனை இழந்த பெண்கள் படுகிற கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிற அதே அளவுக்கு மனைவியை இழந்த கணவனுடைய தவிப்பை நம்ம புரியாம இருக்கிறோம். அப்படி மனைவி அவன் இழக்கும் போதுதான் அந்த மரணத்தினுடைய வலியும் காதலுடைய தேவையும் அப்படியே உள்ள வந்து நிற்கும். அதை நம்ம